யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளிவந்துருச்சு. தமிழ்நாட்டிற்கும் உலகத் தமிழர்களுக்கும் ரட்சிப்பு வந்து விட்டது. அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் வெயிட்டிங் பார்த்துருக்குறாங்க. நானும் பார்த்தேன். ஏன்னா டீகோடிங் வரிக்கு வரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள் பக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மாக அது வந்து வெளியில் இப்போ காட்டியிருக்கிறாங்க. அவர் உள்ளே வாரார். அவனை தொற்றாத, அவன் யாருன்னு தெரியுமா, எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படிங்கிற பில்டப்பில் உள்ளே வருது. எப்படி சொல்கிறாங்கன்னா, 2 யானைகள் அந்த கட்சி கொடியில் இருக்கு இல்லையா, அந்த 2 யானைகள் காட்டுற மாதிரி ஒரு சீனுக்குள்ளேருந்து அவர் அப்படி வெளியில் வராரு. எல்லாத்துக்கும் இந்த திரைப்படங்களில் இது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. அப்போ உண்மையிலே நீ குத்துனியான்னு பாட்டு நம்ப மாட்டீங்கிறதுக்கு அந்த சீட்டவே இட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அல்வா கொடுத்துட்டு போவார் இல்லையா. அப்படித்தான் முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக இந்த ட்ரெய்லர் வந்திருக்குது. நீங்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். பொதுமக்களிடம் நீங்கள் ஓட்டு பிச்சை கேட்டு வருவதற்கு தயாராகிவிட்டீர்கள். உங்களை தேவ ரட்சகனாக காட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் உங்களை இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஃபோக்கஸ் மேக்கப் எப்படி, அதில் ஒரு வசனம் வருது. அதனால் அந்த வசனத்தை அப்படியே சொல்லுகிறேன் பாருங்கள். உயிர்த்தெழ முடியாத சிலுவையில் அவர் அறைவதற்கு ஏற்பாடு. எதிரிகள் சொல்கிறாங்களாம். உயிர்த்தெழ முடியாத சிலுவையில் அறைவதற்கு பாருங்கள். நீ என்ன இயேசுவா? அப்போ ஒரு கதை சொன்னாப்புல, ஜோசப் கதை சொன்னாப்புல. ஜோசப்னு பேரை சொல்லாமல் அண்ணன் தம்பி இருவருக்குள் ஒரு குடும்ப பகையில் சண்டை வந்து விட்டதுனால பாலும் கிணற்றில் இறந்து விட்டான், தள்ளிவிட்டான். அந்த பாலும் கணத்திலிருந்து மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனான பேர் ஜோசப். நீ ஜோசப்பா? அப்போ சிலுவையில் உன்னை யார் அறைந்தார்கள்? இருக்குல்ல, நீ எந்த சிலுவையில் உன்னை உன் மூஞ்சியில் காரி துப்பி உன் முள் முடி தலையில் சூட்டி சிலுவையில் உன்னை சுமக்க வைத்து மலைகளும் கற்களும் புற்களும் முட்களும் நிறைந்த அந்த சாலையிலே உன்னை அடித்து இழுத்து சென்று சுத்தியலால் கையிலும் பாதத்திலும் அறைந்தவர் யார்? நீ அப்படியா இருக்கிற? அரண்மனை போன்ற பங்களா, கட்சி பேரை அறிவித்த உடனே எங்கே ஒய் இஜெட்டு ஏப்பா ஏபிசிடி பாதுகாப்பு, ஏபிசிடி எல்லா இதுலையும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு. ஆனால் அத்தனையும் மீறி ஒருத்தன் போய் மொட்டை மாடியில் உட்காந்துருந்தான். ஒரு 2 நாளாக உட்காந்துருக்கான். ஒருத்தன் அப்படியே உட்காந்து வாக்கிங் போனவன் தன்னால் செதறி பிதிரி ஓடி போயிட்டாங்க. பிறகு பிடிச்சி கொடுத்துட்டு அவன் போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நான் வந்து உங்கள் ரசிகன்னு இருக்கான், அப்போ நீ கரெக்டாக போய் சேர வேண்டிய இடம்னு சொல்லி மெண்டல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டார். ஏங்க இது நம்ம சொல்லலை, நடந்தது தான் சொல்லுது. விஜய் ரசிகர்னு சொன்ன உடனே என் ரசிகனாயா நீ? அப்படியா? அப்போ இவனை நேராக மெண்டல் ஆஸ்பத்திரியில் போய் சேருங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்ட கூத்து நடந்திருக்குது. நீங்கள் இயேசு அல்ல விஜய் அவர்களே, நீங்கள் ஜோசப் அல்ல மீண்டிருந்தது. இங்கே யாரும் உங்களை சிலுவையில் அறையவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த ட்ரெய்லரில் கடைசி சொல்லியிருக்கிறாப்புல, கொலை பண்ணுவதற்கும் கொள்ளையடிக்கிறதுக்குமாடா நீங்கள் இந்த அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சாட்டையால் அடிக்கிறாங்களாம். இவனுக்கு என்ன இழப்பு நடந்திருக்குங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. அதிமுகவில் ஜெயலலிதாவும் தலைவான்னு சொல்லி ஒரு லீட் கேப்ஷன் ஒன்று போட்டதுக்காக தெரு நாயை போல போய் ஜெயலலிதா அவர்கள் போகின்ற இடங்களெல்லாம் போய் கையை கட்டி நின்று அப்படியே ஒரு வீடியோ காணொலி நான் முகநூலில் போட்டிருக்கிறேன். அப்படி கையை கட்டி பம்மி ஒரு காணொலி, அம்மா இந்த மாதிரி நான் எந்த தவறும் செய்யலை, என் ஆயுதங்களில் பண்ணலை, எந்த இதுவும் பண்ணல, அப்படியே பண்ணியிருந்தாலும் தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து என்னை மன்னித்து என் படத்தை ரிலீஸ் ஆகுது. என்ன ஏன் உன் சினிமா படத்தில் பேசின டைலாக்கெல்லாம் எங்கே போயிடுச்சா? உன்னுடைய ஆண்மை எங்கே போனது? அதான் கேட்குது. உன்னுடைய ஆண்மை எங்கே போனது? எதமோ சொல்லுவாங்கள்ல, ஆள் இல்லாத ஊரில் இழுப்பப்பூக்கு கொண்டாட்டம்ங்கிற மாதிரி ஜெயலலிதாக இல்லாத ஊரில், கருணாநிதி இல்லாத ஊரில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாய மாலையை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கும்பல் உங்கள் மேலே இருந்து அனுப்பி வச்சிருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு. அதுதான் சொல்கிறது. அப்படியே ஒரு நேதாஜி படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது பெண்கள் எல்லாம் புலிகளைப் போல் இருக்க வேண்டும். அட்வைஸ், பெண்கள் எல்லாம் புலிகள் போல் இருக்கணும். கரூரில் குந்தாணி வெளியில் வந்து கிட்னி வெளியில் வந்து கிடந்தாங்களே, அதை நீ பார்க்குறதுக்காக மனசு இருந்ததா? புலிகளைப் போல் இருக்கணும்னு சொல்லி அப்படி புலிகளைப் போல் அவர்கள் இருந்தால்
தாய்ப்பால் குடித்த தன்னுடைய மகன் இறந்து போர்க்களத்திலே கிடக்கிற பொழுது முதுகிலே காயம்பட்டு இருக்கிறானா, மார்பிலே காயம்பட்டு இருக்கிறானே என்று பார்ப்பதற்காக போர்க்களத்துக்கு போன்ற பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிற புலிகளை பற்றி போடணும். ரைட், ஓகே, எந்த புலிகளை சொல்கிறேன்னு நீங்கள் இதில் பார்ப்போம். சரி, நேதாஜி படத்தை காட்டிட்டாங்க. அப்போ இவருக்கு அடுத்து ஒரு டயலாக் முக்கியமான ஒரு இதில் சொன்னோம், உன்னை காலி பண்ணிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐ ஆம் கம்மிங். அடுத்து சொல்கிறாரு, நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஒரு வசனம் சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசுவாப்பில் ரஜினிகாந்த், நான் ஒரு தடவை சொன்னான் அது மாதிரி இதில் பேசியிருக்கிறாரு விஜய், தம்பி விஜய் பேசியிருக்கிறார். எங்கேயா நீ வந்திருக்கிற, யாரிடம் நீ பேசியிருக்கிறையா, நீ யாருக்கு இந்த சவாலை விடுறையா? இதுவரை பிஜேபி என்கின்ற வார்த்தையோ அதனுடைய தாய்க்கழகமான நாக்பூர் அமைப்பையோ ஒரு வார்த்தை பேசாத நீங்கள், ஒரு வார்த்தை பேசாத நீ யாருக்கு யார் டைலாக் போட்டுக்கிட்டு அழைகிறீங்க? கும்பலாக வருவாங்க, கொள்ளையடிக்க வருவாங்க. ஆமாம், செங்கோட்டையன் யார்? யார் செங்கோட்டையன்? வாச்சாத்தியில் நாரி போய் கிடக்கிறதே, அதை என்ன சொல்கிறது? ஒரு நடிகையின் பெயர் வேண்டாம், ஒரு நடிகையின் வீட்டில் குடிபுகுந்து குடும்பம் நடத்தி தஞ்சம் புகுந்து தான் வீட்டிற்கே வரவில்லை என்று செங்கோட்டையனின் மனைவி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த வீட்டின் கதவை தட்டி கண்ணீர் விட்டு அழுத செய்தி கேட்டவுடன் அந்த பெண்மணி, அதாவது செங்கோட்டையன் மனைவி வீட்டில் இருக்கிற போதே சீட்டை கிழிச்ச ஜெயலலிதா. அப்படி ஒரு மானங்கட்ட அதை பற்றி பேசுகிறேன்னா எங்கே போனாங்க? எடப்பாடியில் அணைக்கட்டு பிரச்சனையில் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு, காரணத்தை சொல்லிவிட்டு எங்கே போய் ஒழிஞ்ச? டெல்லிக்கு போனாப்புல. கரித்துவார் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அமித்ஷாவை போய் சந்தித்து விட்டு நேராக திரும்பி வந்தவன் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தவுடன் நேராக தேவர் ஜெயந்திக்கு வந்துட்டாங்க. தேவர் ஜெயந்திக்கு வந்த உடனே 3 பேர் கூடி பேசினாங்க. அப்படி எங்கே போனாங்க? நேராக விஜய் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. சரி, விஜய் வீட்டுக்குள்ளே போனாப்புல எங்கள் அப்பா என் குதிரைக்குள்ளேன்னு சட்டப்பையில் ஜெயலலிதா படம். நீ எந்த ஊழலை ஒதுக்கிறதுக்கு? உங்கள் டைலாக் பேசுகிறீங்கள, மொத்த அயோக்கியனும் ஒன்றா இருக்காங்க. ஒன்றத்தான் சொல்கிறேன்னு அந்த ட்ரெய்லரில் டைலாக் வருது, மொத்த அயோக்கியனும் ஒன்றா இருக்காங்க. நீ வாங்கிய சொந்த காருக்கே வாழுகின்ற இந்திய நாட்டின் அடிப்படை சட்டமான அந்த வரியை வெளிநாட்டுக்காருக்கு நீ வரி கொடுக்காத ஆள் தானே? ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு அந்த வழக்கு போட்டு கூட கோர்ட்டு காரி துப்புனா துப்பு இல்லையா? கோடிக்கணக்கில் காரை வாங்கி போட்டு அதில் டேக்ஸ் கட்டுறதுக்கு நீ வழக்கு போய் என்ன நியாயத்தை பார்ப்பதற்கு நீங்கள் போனீங்க? மக்களுக்கு எதுவும் மலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் நிதி உதவி நாங்கள் கொடுக்கணும், இப்போ பொருள் உதவி கொடுக்கணும், அதனால் என்னை விடமாட்டேங்கன்னு சொல்லி அதுக்காக கோர்ட்டுக்கு போனீங்க. நீங்கள் ஒட்டுமொத்த கூட்டமாக ஆதவர்ஜினா யார்? மார்ட்டினோட மரும. மார்ட்டின் யார்? அவங்க என்ன பண்ணுறாங்க? மக்களின் உழைப்பை சிறுக சிறுக சேமித்த காசை சூறையாடக்கூடிய லாட்டரி தொழிலை சாம்ராஜ்ய பண்ணி நடத்தக்கூடிய இருக்கிறவங்க தான் ஆதவர்ஜினா குடும்பம். உள்ள யார்? நிர்மல்குமார் யார்? பேசலாமா? வழியில் பட்டிமன்றத்தில் போட்டு உட்காந்துருவோமா? நாஞ்சில் சம்பத் யார்? நாஞ்சில் சம்பத்தை என்ன சொல்லி சேர்த்தீங்க? ஒரே சமுதாயம் பேக்கப், அது வேறு, மதங்கள் வேறு வேறு இருக்கலாம், 2 பேரும் ஒரே சாதி அமைப்பை சேர்ந்தவர்கள். பின்னணியில் என்ன எல்லாம் பேசுனா எல்லாம் பேசித்தானே ஆகணும். அதை பேசாமல் எப்படி இருக்க முடியும்? மற்றவங்களெலாம் சொல்லாமல் இருக்கலாம். அரசியல் பேசினால் நான் ஆணித்தரமாக உண்மையான செய்திகளை மட்டும்தான் நான் சொல்லுவேன். எதிர்ங்க, அரசியல் எதிர்க்க வேண்டியது இல்லை. சினிமாவில் யார் சினிமா டிக்கெட் என்ன? சரி, ஜனநாயகன் படம் வருது இல்லையா, ஓசிக்கு ரசிகர்களை விட போறியா? எத்தனை தேட்டர் ரசிகர்கள்கிட்ட யார்ட்டையும் டிக்கெட் காசு கேட்கக்கூட, எல்லாம் டோக்கன் ஃப்ரீ சொல்லிடுறீங்களா? டிக்கெட்டோட விலை என்ன? எத்தனை காட்சி, எத்தனை காலம் ஏமாற்றுவீர்கள் இந்த நாட்டில்? கேட்க மாட்டாங்களா? ட்ரெய்லர் அவ்வளோ ஒரு கிரிப்பு கன்னிங்காக உள்ளே நீங்கள் காட்டிட்டீங்க, எல்லாத்தையும் அடித்து துரத்துட்டீங்க. ஆமாம், மக்களும் துரத்துவார்கள், துரத்தணும் கண்டிப்பாக. ஊழல் செய்பவனை விரட்டி விரட்டி அடிக்கணும், பொதுமக்களை கொலை செய்பவனை விரட்டி விரட்டி அடிக்கணும். அத்தனை பேரும் உங்ககிட்ட தான் இருக்கா. இப்போ இருக்கக்கூடிய ஆளுகளில் அத்தனை பேர்கிட்ட ஒரு கூட்டம் ஈரோடில் நடத்துது,
அந்த கூட்டத்துக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தின் மாவட்ட மகளிரணி செயலாளரோட ஒரு பெண், கூட்டம் முடிஞ்சு அந்த பொம்பளை வீட்டுக்கு போயிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டா. யார்? மாவட்ட செயலாளர். பிடிச்சி மக்கள் விரட்டி அடித்தார்கள். கதவை பூட்டி உள்ளே வச்சு காணொளி எடுத்து விரட்டி செருப்பால் அடித்தாங்க. நீங்கள் போன பர்சனல் பேசக்கூடாது. எங்கள் திரிசா வீட்டு நாயை கழுவுனாள் தானே, திரிசா வீட்டு நாயை கொஞ்சினாள் தானே. அந்நேரம் வெளியில் கேட்டுக்கு கீழே ஒரு பெண்மணி கத்தி கதறி தளபதின்னு இருக்குல்ல, அந்த மானங்கட்டகள் என்ன சொல்கிறது? விரட்டி அடிக்கணும் பெண்கள். அப்படின்னா யார் அடிக்கணும்? விஜய் அவர்களே, கீழே படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து எச்சிலை துப்பாதீர்கள், அனைத்தும் உங்கள் மேல்தான் விழுகும். நன்றி, வணக்கம் தொடர்கள்.